அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். படங்க பார்க்க போகிறது கருப்பு படத்தோட ஓஎஸ்டி தான். சைட் பி காட் நாட் பிகின்ஸ் அந்த ஒரு போர்ஷன் தான் நான் பார்க்க போகிறோம். இந்த ஹோல் சாங் செட்டே வந்து 25 மினிட்ஸ்க்கு இருக்க போகுது. அண்ட் இவெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன் கருப்பு ஓஎஸ்டி வரும்னு. இப்போ தான் அதுக்கான நேரம் வந்திருக்கு. ஸோ இதை தான் பார்க்க போகிறோம். வித் ஃபர்தர் டே ஸ்ட்ரைட்டாக பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம சாய் அபியங்கரோட மியூசிக் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துருக்கு, இந்த படத்தோட வெற்றிக்கு அவரும் ஒரு பெரிய ஒரு ரீசன்ன்றதுனால அந்த ஒரு ஹைப் எப்படியுமே இருந்துச்சு, இல்லாமல் இப்போயும் அந்த மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் லேட்டாக பண்ணுறேன், பட் இட்ஸ் ஸ்டில் த சேம். எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நீங்கள் இப்போயும் கேட்கலாம். ஸோ வாங்க கேட்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு பக்கம் என்னென்னா, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதோட அந்த பெல் பட்டன் எழுதிக்கோங்க. அப்டேட்ஸ் எனி டைம் வேறு உங்களை கையில் கிடச்சிடும். ஸோ பார்த்துட்டு வந்துடலாமா மக்களே? சைட் பி. ஸோ ஆரம்பிக்கலாமா? 3, 2, 1 அண்ட் ஹியர் வி கோ. த ஃபர்ஸ்ட் சாங் வந்து வெரப்பா உருமும் வெங்க ஃபீமேல் வெர்ஷன். ஒரு விதமான ஒரு யாரு பாட்டு தெரியல. கொகையில ஓங்கால் தன பதிச்சிராத பத்திரமே, வேல் கெடுத்து நான் தோல் புரிச்சிட உடம்பு முழுக்க ஒத்தடமே. இனிமேதான் படதானே ஆகுது. இந்த பாட்டுக்கு சிம்பிளாக சொல்லணுமா, அந்த ஃபீமேல் போர்ஷன் வரும்போது ஆக்சுவலி எந்த படத்துக்கும் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இது ஒன்று தரும். அது ஆக்சுவலி நான் இந்த படத்தை நிறைய நான் வந்து டீல் பண்ணேன். அந்த ஒரு பர்டிகுலர் போர்ஷன் அந்த வாய்ஸும் நல்லாயிருக்கு. பிறப்பா வந்து மேல் வெர்ஷனை விட இந்த ஃபீமேல் இந்த வெர்ஷன் தான் ரொம்ப நல்லாயிருக்கு. அது உருவம் எங்கே வேறு. அடுத்ததுக்கு போகலாமா? ரொம்ப பேச முடியாது, பிகாஸ் இது வந்து ரொம்ப பெரிய ஒரு வீடியோ. ஸோ வாங்க அடுத்து கற்பனை வார்மையா. Divine. Divine feel. ஐயா கருப்பனே ஐயா கருப்பனே ஐயா கருப்பனே எனக்கு இந்த பாட்டு பர்டிகுலர்லி படத்திலே பிளேஸ் ஆகியிருக்கும் போது எனக்கு அந்த டைமில் ஒரு விதமான ஒரு டிவைன் ஃபீல், அது கற்பனை கூடயே நமக்கு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு தந்துச்சு. பர்டிகுலர்லி இந்த ஒரு சாங், அது மியூசிக்கலாக இருக்கட்டும், அந்த ஆரம்பத்தில் இருக்க அந்த அந்த பிளெண்டிங், அந்த நான் நிற்கிற வீணையான்னு தெரியலை, அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு அப்படியே ஒரு ஃப்ளோவில் மனசு அப்படியே இது பண்ணிட்டாரு. ஸோ அடுத்த படத்துக்கு போகலாம். வாக் ஆஃப் தி கிங், வெரப்பா ஆர்கெஸ்ட்ரா. இது
இனிமே தான். என்ன நல்ல அல்ல விடுதில்ல. எஸ். அண்ட் அடுத்த பாடல் வந்து இட்ஸ் கோனா பி எஸ். அடுத்த இந்த பாட்டு வந்து இந்த ஆர்கெஸ்ட்ரல் தான் ஃபுல்லாக. நீங்கள் அந்த வெரப்பாவுடைய அந்த முன்னாடி வரும்ல அந்த ஒரு சீனு. ஸோ இப்போ அடுத்த பாட்டு வந்து வெரப்பா தாண்டவம் இன்டர்வல். இந்த லேரிங் அதுதான் இந்த பாட்டில் வந்து எல்லா இதுவுமே வாய்ஸாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், அந்த தியேட்டரிக்கல் எலிவேஷன் தான் எல்லாமே, அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே. தான் சொன்னேன் இந்த ஒரு இங்கிலீஷ் ரேப் போதுனே. ஸோ எப் வி ஆர் இன்டு தி நெக்ஸ்ட் சாங். ஆனால் இந்த பாட்டு எப்படி தெரியுமா, இந்த பாட்டு வந்து இருக்க ஓஎஸ்டியில் இந்த கரெக்டாக எனக்கு தெரியும் இதுதான் லாங்கஸ்டான ஓஎஸ்டி. அண்ட் ரொம்ப அதான் லென்த்தியாக இருந்தாலும் எவ்வளோ எலிவேஷன் இருந்தாலும் அந்த பாட்டு சூரிய சருக்க ரொம்ப ஆப்டாக இருக்கும். அந்த ஒரு ஃபைட் சீனாக இருக்கட்டும், ஒரு சில விஷயங்கள் அந்த படத்தில் வரும்போதே இந்த ஒரு போர்ஷன் பர்டிகுலர்லி வந்து இட் ஹேஸ் அ ஒரு ஹோல்டு ஒன்று இருக்குது. ஒவ்வொரு சீனும் ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் இந்த பாட்டு வரும்போது அது நெக்ஸ்ட் லெவல். ஸோ அடுத்து போகலாம். காட் மாட் அடுத்த பாட்டு காட் மாடோட ஹைப்பர் பாப். ஸோ அதை பார்க்க போகிறோம். ரெடியாக இருக்கீங்களா மக்களே? லெட்ஸ் கோ. என்ன ஃபார்முலா
இந்த ஃபார்முலா வந்த போகிறோம். ஓ ஏன் என்ன கருத்து சாமி ஐயோ இந்த கருத்து எக்ஸலண்ட் அருமை. எனக்கு என்னென்னா இது காட் மோட் தான். ஆனாலும் எனக்கு அதான் சொன்னேன், எங்கே கருப்பு சாமி நீ வந்தால் சிலருக்கும் பூமி, கருப்பு சாமிக்கு எழுதின பாட்டுங்க. அதெல்லாம் அப்படியே இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இல்லை. அடுத்த பாட்டுக்கு போகலாம். ஏன்னா நீங்கள் படத்தை பார்க்கல உங்களுக்கு ஃபீல் வந்திருக்கும் எப்படி என்ன நான் வேற சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுமா. அடுத்த பாட்டுக்கு போகலாமா? ஸோ அடுத்த சாங் இட் இஸ் கருப்புடைய டைட்டில் தீம். ஓகே, இது ஒரு ரோலர் கோஸ்டர் ரைட் மாதிரியே இருக்கும். இது காதுக்கு எப்படி இருக்கு? இது அப்படியே ராத்திராசனுடைய ஒரு குட்டி அந்த ஒரு தீம் அதில் வர்ற வழி தானே இது. அதுதான் அதெல்லாம் தியேட்டரில் பார்க்கும்போது என்ன ஒரு இது. நான் அந்த படத்தை ஒரு வாட்டி தான் பார்த்தேன் டு பி ஆனஸ்ட். இந்த பாட்டு எல்லாமே படத்தை பார்க்கும்போது தான் கேட்டேன். ஸோ சில விஷயம் எனக்கு மறந்துருந்தாலும் நீங்கள் கீழே ஞாபகப்படுத்துங்க. ஏன்னா நான் வந்ததுலேருந்து இது எதுவுமே கேட்கல. ஸோ அதான் வேறு எதுவும் இல்லை. ஸோ அடுத்து போகலாமா? அடுத்து மெட்ரோ ஃபைட் ஃபீட் பால் டப்பா கேட்டு வந்துடலாமா? ஸோ அடுத்த சாங் we are ready. அரிச்சு தூக்கு சாமி தான். ஐயோ இது நல்லா இருக்கேன். கொஞ்சம் ஒரு அந்த ஒரு ஹைப் ஏற்றுறதுக்கான பாடத்தை இது எல்லாமே. ஏன்னா கொஞ்சம் அப்படி அப்படியே விட்டு வந்துட்டு திடீர்னு ஒரு பீக் அந்த மியூசிக்கில் கேட்கும்போது. அடுத்து என்னன்னா ரைஸ் ஆஃப் கருப்பு பார்த்துட்டு வந்துடலாமா? அந்த ரைஸ் ஆஃப் கருப்பு உடைய அடுத்த சாங். ஓகே,
பா அந்த மியூசிக்கல் எனக்கு இதெல்லாம் சேர்த்து வச்சு நான் லாஸ்ட்டில் பேசுகிறேன். ஒவ்வொன்றுக்கும் சொல்லப்போனால் டைம் இழுத்துக்கிட்டே போகும். ஏன்னா பாருங்கள் இவ்வளோ தூரம் அந்த பாட்டோடைய ஒரு இன்டென்ஸ் ஒரு ஃபீலை தரணும். எந்த அளவுக்கு அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் அது கம்போஸ் பண்ணும்போது எப்படி இருந்திருக்கும். இந்த உடுக்கு சத்தம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது மியூசிக்கலாக. அடுத்து கருப்பு வர்சஸ் வெள்ளை அண்ட் we are ready for the next song. இது அஜய் பாலாஜிக்கு சூர்யா சார் இருக்கும்ல அந்த சீன்ஸ் என்ன இதுதான் பெஸ்ட். பெஸ்ட் அது அந்த ராத்ராசன் தான் ஹாலிங்கம்மோட வாய்ஸ் வந்து நெருப்பு. அதான் அது வந்து நாளைக்கு சூர்யா சார் அஜய் பாலாஜி அவங்க 2 பேருக்குள்ள அந்த அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ அதில் தான் இந்த எல்லாமே வரும். அண்ட் we are back to the next one. It is on the way to burn. ஸோ பார்த்துட்டு வந்துடலாமா? ஓகே. Oh, the one is on the way to run. The one is on the way to run. ஓகே, அதுவும் ஓகேயாக தான் இருந்துச்சு. அது வந்து அதான் எனக்கு படத்தை நான் வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு பாட்டை கேட்க படத்தை கனெக்ட் பண்ணி எங்கே இதில் வரும்னு கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ அடுத்தது போயிடலாமா? தி ஒன் சூர்யா சார், திஸ் இஸ் ஃபார் யூ, தி ஒன். போகலாமா? போன சாங்குமே அதுக்கு கனெக்ட் ஆகும். சின்ன போர்ஷனா? அவ்வளோதான். தி ஒன் சூர்யா சாருக்கு இந்த பாடல். அண்ட் அடுத்த பாட்டு வந்து தட்டாக் சுனாக் ரைவல்ரி. Here we go. ஓகே, அடுத்த பாட்டுக்கு போகலாங்க. இது சொன்னால் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஒவ்வொரு பாட்டுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போனாலே அது என்னன்னா அந்த பாட்டில் வந்து அதுதான் விஎம் மகாலிங்கம். அது வந்து கற்பனை, ஏன் கற்பேன் வா, ஐ மீன் கற்பேன் வாடாண்டா அந்த சாங். ஸோ அந்த பாட்டோடைய அந்த அந்த பாட்டே ஒரு மாதிரி இருக்கும். அதுலேயும் ஓஎஸ்டியா அது வந்து
இட்ஸ் another லெவல் ஆஃப் யூன் எக்ஸ்பீரியன்ஸ். அதெல்லாம் கேட்குறதுக்கு அதுவும் கதை தான், வேறு எதுவுமே இல்லை. ஸோ அடுத்த பாட்டு தான் கருப்பு இன்ஸ்டிங்ஸ். ஸோ அதான் பார்க்க போகிறோம். அண்ட் எப் இதையே இப்போ இது எப்படியான ஒரு இதை கூட இப்போ வந்து மியூசிக் ஆட் பண்ணிட்டானுங்களே. ஓகே, இட்ஸ் ஜஸ்ட் அவ்வளோதான். அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. அடுத்து கருப்பு பிளாஸ்ட் பேபி கண்ணன். ஸோ அது அந்த ஃபைட் சீக்வன்ஸ் இல்லை, சூர்யா சார் லைக் ஆர்ஜே பாலாஜி அந்த அடிக்கிற சீன் நினைக்கிறேன். ஸோ அதில் தான் இந்த இது வரும். அண்ட் நெக்ஸ்ட் வில் பி ராத்தராசன் உடைய ஆர்கெஸ்ட்ரல் வெர்ஷன். ஐம் எக்ஸைட்டட் ஃபார் திஸ். தட் வாஸ் நைஸ். ஆக்சுவலி ராத்ராசனே நல்ல பாட்டு தான். அதுக்கு இப்படி ஒரு ஆர்கெஸ்ட்ரல் வெர்ஷன் வரும்போது இட் சீம்ஸ் ஸோ ஒரு விதமான இது. அடுத்த பாட்டு வந்து கருப்பு கேம் பிகின்ஸ். Okay. Yes, the next one is Idu Yenga Territory. Sai Abhyankar, you are another level of the music நல்லா இருக்குல்ல. அது பால் டப்பாவுடைய வாய்ஸான்னு தெரியல. பிகாஸ் எனக்கு அந்த அந்த ஒரு இது வரும்போது அவரா இல்லை கானா முக்தா யாருன்ற சரியாக ஞாபகம் இல்லை. நல்லாயிருக்கும் அதுக்கு கேட்கும்போது. அண்ட் அடுத்து மிளகா. இது வந்து நினைக்கிறேன் அந்த இந்திரன் சார் அந்த சீன் வந்து தெரியல. ஓகே, அது கருப்பு கேம் பிகின்ஸ். இது எல்லாமே ஒரு கனெக்ஷன் மாதிரி இருக்கு. அது வந்து ஆக்சுவலி அந்த படத்தோட டேர்னிங் பாயிண்ட்டே அந்த மிளகா தான். அதை அரைச்சி கருப்புசாமிக்கு ஒரு விஷயத்தை வேண்டி பண்ணும்போது அந்த போய் அங்கேருந்து அந்த இடத்துல தான் எனக்கு படத்தோடைய ஒரு இதுவே ஒரு ஃபீல் வந்துச்சு. ஸோ அடுத்து த ரேடார் ஸ்விட்ச்.
ஆக்சுவலி நல்லாவே இருக்குதுங்க, குறை சொல்கிறதுக்கே இல்லை. இந்த ஒரு மியூசிக் ஸ்டாண்டர்ட் அந்த அளவுக்கு இருக்கு. இசை அரக்கன். இந்த பாட்டு, இந்த ஒரு பர்டிகுலர் சாங் எனக்கு ஸ்பெஷல் என்னன்னா, இதில் வர இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக இருக்கட்டும், அப்புறம் எத்தனை விஷயத்தில் அடங்கியிருக்கு. அந்த லேயர் பை லேயர் நாங்கள் வந்து பார்க்க போனால் இதில் ரொம்ப நிறைய விஷயங்கள் இருக்குது. அவ்வளோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக இருக்கட்டும், ஒரு ஃபாஸ்டான பீட் இருந்தாலும் இன்னொரு பக்கம் தி எண்ட் யூ வில் ஹேவ் அ டிவைன் ஃபீல். ஸோ அது அப்படியே ஒரு லேயரிங். அந்த எனக்கு அதான் த வே ஹவ் இஸ் ஹேண்ட்லிங் தி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எனக்கு இந்த படத்தில் அதாங்க. என்ன தான் அப்படி என்ன இருந்தாலும் இந்த படத்தோட இன்ஸ்ட்ருமெண்டல் வெர்ஷன் இஸ் லைக் அப்சல்யூட்லி டாப் நாச். சாய் அபியங்கர். ஸோ அடுத்து வரப்போடைய பஞ்சாபி வெர்ஷன் எனக்கு பர்சனலி இன்னொரு பிடிச்ச சாங்கில் இது ஒன்று தான். போலாமா? இது படத்தில் படம் தான் ஞாபகம் இருக்கு. சேம் ஆனா நல்லா இருக்கு. ஓ, எனக்கு இந்த போர்ஷன் இட்ஸ் ஜஸ்ட் ஹார்ட் மெல்ட்டிங். நான் தியேட்டர்லேயே கொஞ்சம் எனக்கு கண் கலங்கிட்டு இந்த ஒரு இதுக்கு அந்த மாதிரி வயலின் போர்ஷன் மட்டும். ஐ எம் ஜஸ்ட் ஒண்டரிங், ஒரு மனுஷன் ஒரு பாட்டுக்கு எத்தனை வருஷன் அடிக்கலாம்? மிஞ்சி மிஞ்சி போனால் 2 3. வெரப்பாடி ஆர்கெஸ்ட்ரல் வெர்ஷன், வெரப்பாக்கு பஞ்சாபி வெர்ஷன், வெரப்பாக்கு மேல் வெர்ஷன், வெரப்பாக்கு ஃபீமேல் வெர்ஷன். ஓ, எனக்கு இதுக்கு வந்து எந்த பதிலும் இல்லை. பிகாஸ் இந்த பாட்டை அப்சல்யூட் டாப் நாச் கம்போசிஷன். இது வந்து என்ன சொல்ல, இந்த படத்துக்கு ரொம்ப இதுவாகவும் இருந்துச்சு. தியேட்டருக்கால பார்க்கும்போது ரொம்ப நினச்சி நான் கொஞ்சம்
எனக்கு வந்து இதெல்லாம் பார்க்கும்போது திடீர்னு இமோஷனலாக வந்து ஐ வாஸ் லைக் ஓவரால் நான் ட்ரைன் ஆகிட்டேன் அந்த மொமெண்ட்லலாம். ஸோ அடுத்த பாட்டு பார்த்துட்டு அதெல்லாம் த ஃபைனல் சாங் ஆஃப் சைட் பி ஓஎஸ்டி. ஹியர் வி கோ. தட் இஸ் வேட்டை கருப்பு கேம் பிகின்ஸ். பார்க்கலாமா? வாங்க. One. Wow. இவ்வளோ நேரம் கேட்டதில் இதுதாங்க. மைண்ட் ப்ளோயிங். அப்பா எப்படி இருக்கு தெரியுமா? எனக்கு ஒரு மியூசிக்கல் கான்செப்ட் உள்ள போயிட்டு வந்த மாதிரி இருக்கு எனக்கு. அப்படியே இட் வாஸ் கம்ப்ளீட்லி நான் அன்காட் வீடியோ. நான் வந்து கம்ப்ளீட் அப்படியே போயிட்டே இருந்தேன். என்னால் முடியலை. அப்பா ஒரு என்ன சொல்கிறீங்க, நான் முடியலன்னு சொன்னது இதை கேட்ட இதில் இல்லை, எத்தனை மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருந்தாலும் லாஸ்ட்டில் வந்து வேட்டை கருப்பு அமேசிங். சாய் அபியங்கர் ஆக்சுவலி வர்த்து தாங்க. நான் வந்து ஏன் இந்த வர்த்துன்னு சொல்கிறேன்னா, இவ்வளோ தூரம் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு தந்திருக்க. அந்த மியூசிக் தாங்க இந்த படத்துக்கு மெயின். ஒரு ஹோல் ஸ்டோரியை கூட செகண்டரியாக விடுங்க, ஆனால் இந்த மியூசிக் இட் ஹோல்ஸ் ஒரு ஒரு பெரிய ஒரு இதுவே அந்த படத்தில் இருக்குது. அது நான் படத்தில் பார்க்கும்போதெல்லாம் நான் ஒவ்வொரு சீனும் தான் யோசித்தேன். படத்தில் பாட்டு பேக்ரவுண்ட் மியூசிக்கல் இவ்வளோ இன்டென்சிவாக இவ்வளோ பவர்ஃபுல்லாக எது தேவையோ அந்த அளவுக்கு அமைச்சு தந்திருக்காரு. ஸ்டோரியும் ஓகே தான், ஆனால் ஓகேன்றதை தாண்டி அந்த வே ஆஃப் கிராஃப்டிங், நான் அந்த வேர்டை இங்கேயும் யூஸ் பண்ணேன், அந்த அளவுக்கு பண்ணனால தான் அந்த படத்தோட வெற்றிக்கு லைக் அவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு த ட்ராவல் டைம். ஸோ அண்ட் இன்னொன்று என்னென்னா, நான் நினைக்கிறேன் இந்த பாட்டுங்க மெயின்லி வரப்பாவுடைய வெர்ஷன். நாங்கள் இது வந்து நிறைய வெர்ஷன்ஸ் நாங்கள் கேட்டோம், பட் எனக்கு ஸ்பெஷலி இதுதான் பிளாஸ்ட்டாக இருந்துச்சு கேட்கும்போது. சைட் ஏ எப்படியோ தெரியாது, சைட் பி இந்த அளவுக்கு மாசாக இருக்குது. அண்ட் அதில் ஒரு நாங்கள் வேட்டை கருப்பு லாஸ்ட்டாக வந்துச்சு இல்லை, ஸோ அதில் வந்து ஒரு சாமியாரோடைய அந்த ஒரு இதுன்னு வரும், ஒரு இது மாதிரி தரமான ஒரு ஓஎஸ்டி. ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஒரு ஓஎஸ்டி பண்ணதை வந்து அது கருப்புக்கு தான். இதுக்கு முன்னாடி நான் எதுக்குமே பண்ணது கூட இல்லை, ஆனால் திஸ் வாஸ் ரியலி அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அவுட் ஆஃப் தி வேர்ல்டு. நான் நினைக்கல இவ்வளோ தூரம் இல்லை, ஏன்னா படத்தை ஒரு தடவை தான் பார்த்தேன். இந்த பார்த்ததுக்கப்புறம் நான் அப்படியே இது விட்டுட்டேன். ஆனால் இந்த மியூசிக்கெல்லாம் இடைக்கெல்லாம் கூட நான் கேட்கல. ஒன்று ரிலீஸ் பண்ணிட்டப்போ நான் எதுவுமே கேட்கல. ஸ்ட்ரைட்டாக வந்து
இது பண்ணிடலாமே, இந்த ஓஎஸ்டியோடைய ஃபுல் வெர்ஷனே பார்த்துலாமே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதான் இது கொஞ்சம் 2 வீக்ஸ் ஆச்சு. அண்ட் இது வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு வைப்பை தேடி போகிறீங்க, இல்லை இல்லை எங்கேயாச்சும் போகிறீங்க, ஜிம்முக்கு எங்கேயோ போகிறீங்க, இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்டு போங்க. இது போதும். அடுத்த லெவலே ஒரு மாதிரி ஒரு இதுவாக வந்துடும். அண்டு ஆக்சுவலி கருப்புன்ற விஷயத்த ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஊர் கொலசாமியாக இருந்தாலும் அந்த இந்த லெவலுக்கு கொண்டு வந்து நிறுத்துகிற ஆர்ஜே பாலாஜிக்கும், சூர்யா சாருக்கும் அண்ட் சாய் அபியங்கருக்கும் பெரிய ஒரு தேங்க்ஸை தான் நான் சொல்லணும். ஏன்னா எந்த அளவுக்கு கருப்புன்ற விஷயம் வந்து இட்ஸ் பீங், அது வந்து ஒரு இதுவாகவே மாற்றிட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த படத்தோடைய அவுட்கம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இன்னொரு பக்கம் என்னென்னா, சூர்யா சாருக்கு லைக் பல படங்கள் அவர் ஃபுல் ஆல்பமே வந்து எனக்கு பிடிக்கும். நிறைய ஆல்பம்ஸ் இருக்குது, அதில் வந்து 1-2 இல்லை, அந்த லிஸ்ட்டில் இந்த ஒரு ஃபுல் ஆல்பமே நான் வந்து ஆட் பண்ணுவேன். பிகாஸ் எல்லா சாங்ஸுமே அவருக்கே இது பண்ண மாதிரி இருந்துச்சு. அண்டு அவ்வளோ தூரம் நான் கேட்டதில் எனக்கு இந்த பாட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் இதில் சிங்கம், அதான் நான் யோசிச்சேன், சிங்கமுடைய ரீமேக்ஸ் இல்லைல்லே, அது பயம் விட்டு போச்சு. இன்னொரு இது ஒன்றும் இல்லை, அங்கே ஒரு பீஜம் அதான் யோசிச்சேன், அது மிஸ்ஸிங், அது தெரியல, சைடேல இருக்கான்னு கூட தெரியலை. ஆனால் ஆக்சுவலி சவுண்டிங் வைஸ் வந்து மிக்சிங் வைஸாக இருக்கணும், ஈச் அண்ட் எவ்ரி சீன் வாஸ் லைக் எக்ஸலண்ட்லி பர்ஃபெக்ட்லி மேட்ச்டு. பீக் 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 பீக். அண்ட் லாஸ்ட்டில் தான் அப்சல்யூட் பீக்காக இருந்துச்சு. அண்ட் மற்றபடியெல்லாம் எதுவும் இல்லைங்க. எனக்கு வந்து அடுத்த சைடே, இப்போ இதை இப்போ தான் முடிச்சிருக்கேன், சைடே நான் பண்ணிவிட்டு வர வரைக்கும் எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். இந்த சைட் பியை நீங்கள் கேட்டிருப்பீங்க, உங்களுக்கு என்ன விஷயம் எது பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா இப்போ நான் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணாமல் இட் வில் பி வெரி லாங். பட் எனக்கு வேட்டை கருப்பு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பர்சனலி. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இதுவும் நல்லா இருந்துச்சு, ஈவன் கருப்பு வர்சஸ் வெள்ளையாக இருக்கட்டும். அண்ட் ஸ்மா வந்து அதுக்கப்புறம் வந்து லைக் இந்த மாதிரி இது வந்து சாமிக்கு இதை வச்ச லைக் அந்த ஒரு இதை வச்சு அவங்க சேமித்ததை இப்போ வந்து நிறையா அந்த டிவி ஷோஸில் வாட் எவர் இட் இஸ் இந்த மாதிரி வந்து ஈஸியாக போட்டு காட் அமௌண்ட் இதெல்லாம் வந்து போட்டு அதை இது பண்ணுறாங்க. ஆக்சுவலாக ஐ டோன்ட் லைக் அந்த மாதிரி விஷயங்கள். இதுக்கு இது பண்ணாங்களோ அதுக்கு தான் சரியாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களை பொறுத்து மேக்கிங் இட் ஆஸ் ஃபன். ஐ டோன்ட் நோ ஹவ் இட்ஸ் நல்லா இல்லை. ஸோ அதான் இங்கே சொல்கிறதுக்கு வந்தேன், அதான் ஞாபகம் இந்த இது கேட்கும்போது. தட்ஸ் இட். கருப்பு துணை எல்லாருக்கும் அவ்வளோதான். இந்த வீடியோ முடிக்கிறேன். அடுத்து வந்து சைடேக்கு ரைட் லைக் எல்லோரும் ரெடியாக இல்லைங்க, அதுக்கு நான் வீடியோ கூடிய விரைவில் பண்ணுவேன். இதுக்கே இவ்வளோ நாள் போச்சு, அதுக்கு இன்னும் டாக்ஸிக் வேறு இருக்குது. ஸோ அதில் இருந்து எனக்கு பெண்டிங்காக மைண்டில் இருந்த 2 விஷயங்கள். ஸோ ரெடியாக இருங்க அதுக்கும். அண்ட் நீங்கள் இந்த படத்தில் இருக்க இந்த லிஸ்ட்டில் ஸ்பெசிஃபிக்கலி சைட் பியில் எது பிடிச்சிருந்துச்சி, என்ன விஷயம் நல்லா இருந்திருக்கலாம், என்ன எதாக இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் சொல்லுங்கள், அதை நான் பார்த்து தெரிஞ்சுப்பேன். இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த வீடியோ சந்திக்கவா மக்களே. ஸோ அதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அழுக்கும். அப்டேட்ஸ் எனி டைம் வேறு உங்களால் கருப்பு கையில் கிடச்சிடும். அண்ட் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். திஸ் சிம்பிளி ஹரி, உங்கள் ஹரி. ஐம் சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். டாடா, பை பை, ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.